ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாஷிங் மிஷின் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். அப்போ எல்லாமே பெருசாக இருந்துச்சு. ஒரே ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் சின்னதாக இருந்துச்சு. ஸோ தட் அது ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கட்டுமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒர்த்தா இல்லைன்னு சொன்ன மாதிரிவே போடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் பேக்கேஜ். இது மொத்தம் 9 கேஜின்னு எழுதியிருந்தாங்க. இப்போது இதோட மூடி பார்த்திங்கன்னா அம்மா கிரைண்டரில் இருக்க மாதிரியே இருக்குது. நீங்கள் மூடி உடஞ்சி போச்சுன்னா கூட புதுசு வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருக்குது மூடி. சைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நான் வச்சு பார்த்தேன், சைஸ் சேமாக தான் இருக்குது. இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ வாஷிங் மிஷினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கோட்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு அந்த ஸ்பின்னர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பின்னர் இருக்குது. அதுக்கப்புறம் 2-3 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் இருக்குது, அப்புறம் 2 பிளாக் கலர்னு நினைக்கிறேன். 2 பிளாக் கலர் லப்பர் பார்ட்டிகல்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஹோலு. அதுக்கப்புறம் 2 பிளாக் கலரில் என்னவோ இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்தது வாஷிங் மிஷினோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வெளில விடுறக்கு ஒரு டியூப் இருக்குது இல்லையா, அந்த டியூப் இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தண்ணி வெளியில் விடுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. வாஷிங் மிஷினில் ஊற்றிட்டு இப்படி கீழே விட்டிங்கன்னா ஊற்றுற தண்ணி எல்லாமே போயிடும். வாஷிங் காய்ச்சி நல்லா பண்ணாது. அதுக்கப்புறம் இது நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டே தான் பண்ணணும். அந்த டியூப் பக்கத்தில் ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. இருக்கும் 2 சைடும் கொடுக்கல, ஒரு சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட் இவ்வளோ சின்னதாக இருக்கேன்னு பார்த்து இது வந்து இதாக பெருசாக போகுது. வாஷிங் மிஷின் கீழே வச்சு நம்ம மேலே கூட ப்ளக் பாயிண்ட் போட்டுக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினோட லெஃப்ட் சைட் பார்த்தாச்சு. இப்போ ரைட் சைட் பார்க்கலாம். இது வந்து கீழே அலாம் மாதிரி ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. தண்ணி ஓவர்ஃபுல் ஆச்சுன்னா இது அலாம் அடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்பின்னர் டைமிங் இருக்கும் இல்லையா, அந்த டைமிங் 15 வரைக்குமே இருக்குது. பெரிய வாஷிங் மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது வந்து ஏன் லெஃப்ட் சைடு தான் பண்ணணும், ரைட் சைட் பண்ணக்கூடாது? உங்கள் யாருக்கா தெரிஞ்சால் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரேட் என்னமோ 3000 பக்கம் தான் வந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி எல்லாத்தையுமே போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 4000 மேலேயே தான் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி நீங்களும் ஏதாவது பொருள் வாங்கி இவ்வளோ ரேட் ஆகிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அது வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாஷிங் மிஷினில் எப்படி ஸ்பின் ஆகுமோ அதே மாதிரி ஸ்பின் ஆச்சு. கொஞ்சோண்டு லிக்விட் டிட்டர்ஜென்ட் பவுடர் எல்லாமே போட்டு பயங்கரமாக ஸ்பின் ஆச்சு. அப்புறம் நுரை எல்லாமே சூப்பராகவே வந்துச்சு. துணி வந்து நல்லாவே ஸ்பின் பண்ணிச்சு. நான் இங்கே இன்னும் கொஞ்சம் போடும்போது அடிக்கடி ஸ்டக்காகி நின்றுக்குச்சு. ஆனால் அழுக்கு எல்லாமே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.